அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நாகரத்தினம், மகப்பேறு மருத்துவர், மலர் மருத்துவமனையின் நிறுவனர். பெண்களுக்கே பரவலாக ஏற்படுற ஒரு PCOS அப்படிங்கிற ஒரு நோயை பற்றி இப்போ நம்ம பேச போகிறோம். இது நோயின்னு நம்ம சொல்ல முடியாது, இட் இஸ் அ சிண்ட்ரோம். பாலிசிஸ்டிக் ஓவரி அப்படின்னா என்ன அப்படின்னா, அந்த பேர்லேயே பாருங்க இருக்குது. பாலினா நிறையா, சிஸ்டுனா நீர் கட்டிகள், ஓவரி அப்படிங்கிறது சினைப்பை. ஸோ சினைப்பையை சுற்றி ஒரு நீர் கட்டி, ஒரு பேர்ல் ஆஃப் நெக்லஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இதுதான் பாலிசிஸ்டிக் ஓவரின்னு சொல்கிறோம். எப்போ அது PCOS மாறுது அப்படின்னா, உங்களுக்கு சில சிம்டம்ஸ், என்ன மாதிரியான சிம்டம்ஸ் நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னா, இர்ரெகுலர் பீரியட்ஸ், மாதவிடாய் தள்ளி தள்ளி போகிறது, அல்லது சில பெண்களுக்கு ஸ்கேண்டி ஃப்ளோ இருக்கலாம். சில பேர்த்துக்கு ஆண்களுக்கு வரக்கூடிய அந்த ஹிர்சியூட்டிசம், ஆண்களுடைய ஹார்மோன்ஸு, ஆண்ட்ரோஜன் அப்படிங்கிற ஹார்மோன்ஸ் பெண்களுக்கு அதிகமாக சுரக்குவதால் ஹிர்சியூட்டிசம் என்கிற ஆண்களுக்குண்டான அந்த தடிமனான தோல் கழுத்துலேயும், அப்புறம் முகத்தாடையிலையும், மேல் உதட்டுகளிலும் அதிகமாக முடி வளர்வது அப்படியும் இருக்கலாம். கடைசியாக நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது உடல் பருமன் என்கிற ஒபிசிட்டி. ஸோ இந்த மூணும் இருந்து கூட பாலிசிஸ்டிக் ஓவரிஸ் இருந்தால் அது PCOS எனப்படுகிற பாலிசிஸ்டிக் ஓவேரியன் சிண்ட்ரோம் என்று நாங்கள் சொல்கிறோம். ஸோ இதெல்லாம் இருந்ததுன்னா நீங்கள் கண்டிப்பாக அருகில் இருக்கிற மருத்துவரை அணுகி உங்களுக்கு இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். மருத்துவர்கிட்ட வரும்போது நாங்கள் எப்படி நாங்கள் கன்ஃபார்ம் பண்ணுறோம் PCOS இருக்கா அப்படின்ட்டு, உங்களுக்கு இந்த மாதிரியான சிம்டம்ஸ் நான் மேல் கூறினபடி உங்களுக்கு மாதவிடாய் தள்ளி போகிறது, இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருந்தாவோ, இல்லை நீங்கள் அளவுக்கு அதிகமான உடல் எடையை கூடிய ஒபிசிட்டி இருந்தாவோ, அல்லது ஹிர்சியூட்டிசம் என்கிற சிம்டம் இருந்தாவோ, நாங்கள் கூட ஒரு அப்டமினல் ஸ்கேன் பார்க்குறோம். ஸ்கேனில் நான் மேற்கூறியபடி அந்த சிஸ்ட்டு இருந்ததுனால் கூட ஒரு பிளட் டெஸ்ட்டில் ஆண் ஹார்மோன்கள் ஆண்ட்ரோஜன் அதிகமாக இருந்தால் நாங்கள் கன்ஃபார்ம் பண்ணுறோம். ஸோ இதோட நம்ம PCOS இருக்கிறவங்களுக்கு என்னென்ன பாதிப்புகள் வரும் அப்படின்னா, உங்களுக்கு உடல் பருமன் ஒன்று, அதுவே இட் மே லீட் டு டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி எல்லாமே. அதுக்கப்புறம் ஆக்னி, சில பேர்த்துக்கு முகப்பருக்கள் அதிகமாக வரும். அப்புறம் டிலே இன் கெட்டிங் ப்ரெக்னென்ட்டு. ஸோ ப்ரெக்னென்சி கொஞ்சம் டிலே ஆகலாம். அப்படியே PCOS இருக்கிறவங்க ப்ரெக்னென்ட் ஆனாங்க அப்படின்னா கூட சில பெண்களுக்கு மிஸ்கேரேஜஸ் அப்படிங்கிற அபார்ஷன்ஸ் ஏற்படலாம். சில பெண்களுக்கு குறைப்பிரசவம் ஆகலாம். அப்புறம் ப்ரெக்னென்சி ரிலேட்டட் காம்ப்ளிகேஷன்ஸ் உண்டாகலாம். என்னென்ன காம்ப்ளிகேஷன்ஸ் வரும் அப்படின்னா, ஹை பிளட் ப்ரெஷர் அப்படிங்கிற உயர் ரத்த அழுத்தம் வரலாம் ப்ரெக்னென்சியில். இல்லை நீரிழிவு, டைப் 2 டயபெட்டிஸ் அப்படிங்கிற நீரிழிவு நோய் ப்ரெக்னென்சியில் வரலாம். ஸோ அந்த ப்ரெக்னென்சியே நம்மளுக்கு ஹை ரிஸ்காக இருக்கலாம். இதையெல்லாம் நம்ம தவிர்க்கணுன்னா என்னென்ன பண்ணலாம்? ஸோ இந்த சிம்டம்ஸ் இருக்கிறவங்க நம்ம மருத்துவரை அணுகி இதை எப்படி நிவர்த்தி செய்யலாம் அப்படின்னு அவங்கக்கிட்ட நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம். ஸோ இஃப் யூ பிளானிங் டு கெட் ப்ரெக்னென்ட் அப்படின்னா நம்ம PCOS கண்ட்ரோலில் கொண்டு வரணும். ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் எப்படி இதெல்லாமே உங்கள் கையில் இருக்குது. மோஸ்ட்லி அதுக்கு என்ன சொல்கிறோன்னா, லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸ், செல்ஃப் கேர் அப்படின்னு சொல்கிறோம். உடல் பருமனை குறைக்க வேண்டும். எப்படி உடல் பருமனை குறைப்பது? நம்ம கரெக்டான டயட் எடுத்துக்கணும். ப்ளஸ் இம்பார்ட்டண்ட் எக்ஸசைஸ், யோகா எல்லாமே உங்கள் உடல் பருமனை குறைக்கும். உடல் பருமன் குறைஞ்சாவே ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட PCOS வில் கம் அண்டர் கண்ட்ரோல். அடுத்ததாக சில பெண்களுக்கு நம்ம தேவைப்பட்டால் சில மருந்துகளை கொடுத்து அதை கண்ட்ரோல் செய்கிறோம். அடுத்தது ப்ரெக்னென்ட் ஆகணும்னு நினச்சோம்னா வி கோ இன் ஃபார் ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட்ஸ். ஸோ இதெல்லாம் உங்கள் மருத்துவர் கூட ஆலோசனை செய்து நீங்கள் இந்த PCOS கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ காம்ப்ளிகேஷன்ஸ், PCOS இருந்தால் பின்னாடி என்னென்ன காம்ப்ளிகேஷன்ஸ் வரும் உங்களுக்கு அப்படின்னா, சம்டைம்ஸ் த டயபெட்டிஸ் மே கண்டினியூ, the obesity may continue.
சரிங்களா? ஸோ இது எல்லாம் தவிர்த்து நம்மளை ஆரோக்கியமாக வாழ்வதற்கு நம்ம பிசிஓஎஸை கண்ட்ரோல் பண்ணி நம்ம நல்ல ஆரோக்கியமான வாழ்வை வாழ வேண்டும். சில சந்தேகங்கள் என்ன அப்படின்னா, சில பெண்கள் நம்ம அவங்ககிட்ட வந்து கேட்குறாங்க, பிசிஓஎஸோட நம்ம ப்ரெக்னென்ட் ஆகலாமா? ஆகலாம். அன்லெஸ் இஃப் யூ பிசிஓஎஸ் கண்ட்ரோல் இருந்தால் ப்ரெக்னென்சி ஆகலாம். ஒன்றும் தவறே இல்லை. ஆஃப்டர் மெனோபாஸ், மாதவிடாய்க்கு அப்புறம் பிசிஓஎஸ் என்ன ஆகும்? பிசிஓஎஸ் கண்ட்ரோல் ஆகிவிடும் மாதவிடாய்க்கு அப்புறம். ஸோ இதெல்லாம் காம்ப்ளிகேஷன்ஸு எல்லாத்தையும் தவிர்க்கணும் அப்படின்னா ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் இப்போ எல்லாரும் கடைப்பிடிக்க வேண்டியது ஆரோக்கியமான உணவு, நல்ல எக்ஸசைஸ் அண்ட் அவாய்ட் ஜங்க் ஃபுட்ஸ், அவாய்ட் சுகர்ஸ் முடிஞ்ச வரைக்கும், அண்ட் லீட் அ ஹெல்த்தி ஹாப்பி லைஃப். தேங்க்யூ.